சொல்லுவான ஒரு அழகான ஒரு வார்த்தை, நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போய் இருப்பேன். பாருங்க, அவன் தேவனை விசுவாசித்தான், அதனால தான் அவனை தூக்கி கர்த்தர் மேலே வச்சிருக்கிறார். விசுவாசித்தான், அந்த விசுவாசம் வேணும். இந்த ஜீவனுள்ள தேசத்தில், நான் வாழுகிற இந்த தேசத்தில், இந்த பூமியில் நான் நன்மையை பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். பாருங்க, சங்கீதம் 27:3 தாவீது அதை சொல்லுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அதிகாரம் முழுவதையும் நான் படித்து பார்க்கும்போது அழகாச்சு. தாவீது எதனால இப்படி ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே வந்தது அப்படின்னா, அவன் இருளில் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய நாட்கள் எல்லாம் இருளிலேயே கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா விரோதிங்க அவரை சுற்றி என்ன செய்கிறாங்க, பாளையம் இறங்கி நிற்கிறாங்க, துரத்துறாங்க அவனை கொல்லணுண்டு. ஆனாலும் அந்த இருளின் பாதையில் அவன் ஓடும்போதும், அவன் பள்ளத்தாக்கு குன்றுகளில் மலைகளில் அவன் ஒதுங்கி பதுங்கி இருக்கும் போதும் அவன் சொல்லுகிறான், என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், நான் நிச்சயமாக நன்மையை பார்ப்பேன், என் இருதயம் பயப்படாது, என் விரோதிக்கு முன்பதாக நான் பயந்து நிற்க மாட்டேன். எனக்கு ஒரு தீங்கு வருதுன்னா அவர் உடனே விரைந்து வந்து என்ன செய்வாராம், அவருடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை பாதுகாப்பார், என்னை கண்மனையின் மேலே அவர் நிறுத்துவார் அப்படின்னு அவர் விசுவாச அறிக்கை சொல்ல. நம்ம சொல்லணும், அந்த வர்ற வருஷத்தில் விசுவாச அறிக்கை இதையுமே சொல்லிக்கிட்டே, துக்கம் வருதா, வியாதி வருதா, இருளை போல இருக்குதா நம்ம வாழ்க்கை, இல்லை, என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், என் வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாக இருப்பார், என் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது, கர்த்தரிடமிருந்து எனக்கு சகாயம் வரும், உதவி வரும், அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் சொல்கிறாரு, தாவீது அந்த அதிகாரத்தை சொல்கிறார், என் தாயின் தகப்பனும் என்னை மறந்துட்டாங்க, என்னை கைவிட்டாங்க, என்னை நினைக்கல, ஆனால் என் தாய் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் மறந்தாலும் தள்ளினாலும் என் தேவன் என்னை சேர்த்து கொள்வார், என் தேவன் என்னை சேர்த்து கொள்வார், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன், நான் அந்த ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களையும் விசுவாசத்தோடு கூட அவரை தேடி வந்து அத்தனை வேற நன்மை பெற்றுக்கிட்டாங்க. இயேசு வாழ்ந்த போது குருடன் வந்தான் விசுவாசத்தோட, அப்பா எனக்கு கண்ணு தெரியல, இருளாக இருக்குது, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார், கண்ணை திறந்து கொடுத்தார். முடவன் வந்தான், திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க விசுவாசத்தோடு, அவர் நிச்சயமாக அவர்கிட்ட போனால் சுகம் கிடைக்குன்னு வந்தாங்க. ஆனால் அவர் சுகத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை, நன்மையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார். இயேசு கொடுத்ததை பார்க்க முடியும். அப்போ நாமளும் விசுவாசத்தோடு கூட வருகிற வருஷம் முழுவதும் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணும், அவர்கிட்ட நெருங்கி சேரணும், விசுவாசிக்கணும். தாவீது சொல்லணும், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சங்கீதம் 116:10 சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பதாக நான் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். நான் என்ன செய்வேன், கர்த்தருக்கு முன்பதாக ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நான் நடப்பேன், இந்த பூமியில் நான் என்ன செய்வேன், நடப்பேன், விசுவாசிக்கிறேன், ஆகையினால் தான் நான் இவ்வளோ தைரியமாக என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன். நான் என் வார்த்தை எவ்வளோ தெரியுமா,